ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மதிய வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து பேசி ஆச்சு. இன்னமும் அந்த டாக் போய்கிட்டு தான் இருக்கு. எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 9th சீசனை பற்றி தான் நாங்கள் சொல்கிறேங்க. பிக் பாஸ் 9th சீசன் இவ்வளவு ஒரு கேவலமாக போக என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லுவேன், பிக் பாஸ் டீம் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கம்ருதீன் அண்ட் பார்வதி ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணும்போதே, அவங்க ஸ்ட்ராங்கா அவங்களோட வார்னிங் குடுத்துருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு இங்க வரைக்கும் வந்து நின்னுக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. அவ்ளோ அக்ரெசிவா அந்த கார் டாஸ்க்ல அவங்க நடந்துக்கிறதுக்கான விஷயமும் இருந்திருக்காது அந்த இடத்துல. ஸோ இவங்களுமே தப்பா பேசுனாங்க, அவங்களுமே தப்பா பேசுனாங்க. 2 பேருக்குமே தப்பான ஒரு இதுதான் போய்க்கிட்டு இருந்துச்சு. சண்டை தான். வாய் சண்டையோட நிறுத்தியிருந்தா, இது இந்த அளவுக்கு ரெட் கார்டு குடுக்குற அளவுக்கு போயிருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஆனாலும் வந்து கெட்ட தவறான வார்த்தைகளும் யூஸ் பண்ணியிருக்காங்க 2 சைட்லயுமே இருந்து. ஆனா எட்டி விட்டதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனா 4 பேரு அந்த பிக் பாஸ்ல 4 பேரு ரொம்ப, ரொம்ப தகுதியானவங்க. அந்த பிக் பாஸ்ல இருக்க தகுதியானவங்கன்னா அவங்க 4 பேர் தான். ஃபர்ஸ்ட்டு சொல்றேன் கானா வினோத், அந்த சபரி, அ திவ்யா அண்டு விக்கல்ஸ் விக்ரம் அவரு. அந்த 4 பேர் மட்டும்தாங்க. ஏன்னா வந்து ஒரு மனித தன்மையோட நடந்துக்கிட்டவங்க 4 பேர் தான். கண்டிப்பா இத வந்து தடுத்து நிறுத்தியிருக்கலாம். பிக் பாஸ் ஏன் அப்படி அந்த செயல் அவ்ளோ அளவுக்கு போகிற அளவுக்கு விட்டாங்கன்னு சத்தியமா தெரியல. இன்னொன்னு வந்து நெறைய சோசியல் மீடியாஸ்ல நெறைய வந்து ஹோஸ்ட் அவர வந்து திட்டுறீங்க. அவர திட்டுறதுக்கான ஒரு விஷயமும் இல்ல. இது வந்து ரெட் கார்டு ஏன் அவரு குடுத்தாருன்னு அவர சொல்றீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா, பிக் பாஸ் அந்த டீம் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்த ஒரு முடிவ தான் ஹோஸ்ட் வந்து நான் ஹோஸ்ட் பண்ண முடியும். வீக்கெண்ட்ஸ்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ ஸ்கிரிப்ட்டா இருக்கட்டும், இல்ல பாதி அவங்களுதா இருக்கும், பாதி பிக் பாஸ் டீம் தான் இருக்கும். ஸோ அவர திட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுகிட்டு, மக்கள் எது வந்து கரெக்ட்டோ, யாருக்கு வந்து இது ஒரு தகுதியானவர்களோ, அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வின் பண்ண வைக்கிறது தான் உத்தமமான செயல்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களோட கருத்துக்களோட எனக்கு லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? Until then, bye from Chittu.